நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் என்று விநாயகரை போற்றி என் குருநாதர் காமராஜர் பாடம் அறிவின் தாயகமாக அருள்வறிந்த உள்ளமாய் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாம் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு எனது கலைப்பணியை நினைத்து குறிஞ்சி கொள்ளை மரதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் எண்ணாடா பொன்னாடாக திகழக்கூடியது குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக விளக்கப்பட்டு 7 அண்ணன்மார்கள் உடனிருக்க செல்லமாக வளர்ந்திருக்கேன். இன்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை இழைந்ததாக அண்ணனும் தருவான் சொல்வார்கள். என்ன காரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக உள்ள கடவுள் யாரும் நாம் பிறகு பெருமான் கந்தனங்காம எந்த காரியத்தையும் தொடரக்கூடாது. 5 வயதில் இருந்து அறியா பருவத்தில் வந்து அவரையும் நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற காரணத்தினால் முதல்ல மிருகம் பெருமான வணங்கிட்டு
காத்து மூத்த காத்து கடல் கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்டு சுகையா இந்த குப்பத்துக்கு குளவிலங்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. ஆனா அந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கும் பொழுது நம்ம எப்படி வணங்குவோம் அப்படின்னா, ஏதாவது சோதனை காலம் கஷ்ட காலம் வந்தா மட்டும் இறைவனை நினைக்கிறது. எனக்கு ஏன்னா அந்த சோதனை கொடுத்தது. என்னைக்காவது மகிழ்ச்சியான தருணங்கள் அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லி பழகிருக்கோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நன்றி சொல்லி பழகணும். என்றைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி பழகிறோமோ அப்பதான் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியாகப்பட்டது குறையும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. அது மட்டும் இல்லாது ஒரு மனிதனுக்கு என்னைக்கு சோதனை காலம்னு ஒண்ணு ஆரம்பிக்குதோ அன்னைக்கே இறைவன் நம்மிடம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். சோதனை கொடுப்பதெல்லாம் எதற்காக அப்படின்னா சாதனை காட்படுத்துவதற்காகத்தான். எல்லாமே இறைவனுடைய வேலை அப்படின்ற காரணத்தினால நானும் 5 வயதிலிருந்து அறியா பருவத்துல வந்து அவரையே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற காரணத்தினால எம்பெருமானுடைய தரிசனம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் சிலரை வணங்கி ஆகணும் அப்படின்ற காரணத்திற்காக இன்னைக்கு யாரை வணங்கலான்னு இருக்கிறேன். யார ஆண்டுகின்ற ஆடனே திண்ணையிலே ஆடுகின்ற ஆடனே திண்ணையிலே பாடவன் எல்லையிலே
அருமையான ஒளிபரி நல்ல ஒரு பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிமாங்க. இந்த மாதிரி இவ்வளவு தூரம் தள்ளின்னு பேசினாலும் தெல்ல தெளிவாக துல்லியமாக கேட்கக்கூடிய அளவில் ஒளிபரிக்கு அமைகிறது. ஏன்னா எல்லாரும் தான் ஒளிபரி வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது அமைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாத இந்த கலைஞர்களுக்கு இப்படிதான் வைக்கணும் அப்படின்ற முறையோடு. ஏன்னா நம்ம இங்க இருந்துட்டு சொல்லலாம், இன்னொரு வைங்க, ஷார்ப் வைங்க, கெயின் ஏற்றுங்க, பேச போறீங்க அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆனா அங்க அமர்ந்து பார்த்ததும் தெரியும் அவர்களுடைய சிரமம். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற முறையில் அருமையான முறையோடு ஒளிபரிக்கு அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு எனது சிரமம், கலைத்துறை சிரமம், மனமார்ந்த நன்றி, அன்றைக்கான வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஒளிபரிக்கு இருந்துச்சு அப்படின்னா மாசம் 30 நாள் நடக்கும். அருமையான ஒளிபரி. அது மட்டும் இல்லாத நான் யாரு, எதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற காரணத்தை உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணுமா இல்லை? கூட்ட கடல் மாதிரி உட்கார்ந்து திருச்செந்தூர் தான் சொல்லுவாங்க, கடல் அலையா தலையா அப்படின்னு வித்தியாசம் தெரியாத அளவிற்கு இருக்கும் சூரசம்ஹாரம் அன்னைக்கு. இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர்லயும் அழகான கூட்டம் அமைதியாக நாடக கலையை ரசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லோருமே விடியும் வரை இருந்து நாடகத்தை பார்க்கணும், இதில் அன்பான வேண்டுகோள். அது மட்டும் இல்லாது நான் தான் வள்ளி, என்னுடைய தந்தையாருக்கு 7 ஆண் குழந்தைகள் மட்டும்தான். 7 ஆம்பளை பசங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு எங்க அப்பா நினைச்சார். அதே மாதிரி ஒரே ஒரு பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தையாக வேண்டும் நினைச்சாரு. வேட்டையாட போகும் பொழுது வள்ளி கிழங்கு தோல்லியடிக்கப்பட்ட முன்னெடுத்த காரணத்தில் வள்ளிகளை பகிரிட்டு தக்க பருவம் வந்த உடனே திணைக்கு காவலுக்கு அனுப்பதாக வேண்டுதல். வேறு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து காவலுக்கு போகிறோம். காவலுக்கு போறதுக்கு முன்பாக நான் ஒருத்தர் ரொம்ப நாளா காதலிக்கிறேன், அவர் யாரு என்ன அப்படின்ற விவரத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும். முருகன் என்ற சொல்லுக்கு அழகென்றதான் பொருள். அழகன் என்றாலே அவர் ஒருத்தரை தான் குறிக்கும். அப்பேற்பட்ட அழகனை, சண்முகனை, சிரவணனை, கார்த்திகேயனை, பாலனை, குகனை அனுதம் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்பேற்பட்ட காதல் எப்படி முறை, எந்த முறையில் நான் காதலிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். யாருக்கிட்டையும் சொல்லிடுறீங்க.
நான் என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியது இருக்க முடியும். அப்பேற்பட்ட இசை சக்கரவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று வணக்கம். 4 பேருமே நான் சொல்லி கொடுத்த மாதிரி வச்சுருக்கேன். மென்மேலும் வளர வாழ்த்துக்கு. அது மட்டும் இல்லாது நான் யாரை காதலிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். ஆனால் அதற்கு முன்பாக ஒளிபெருக்கி மனமார்ந்த நன்றி. உண்மையிலே அருமையா இருக்கு. மனமார்ந்த நன்றி நன்றி. உண்மையிலே எங்க நடிகர்கள் சார்பாக ஒளிபொலி அமைப்புக்கு ஒரு கைதட்டுங்க. உண்மையிலே சிறப்பா இப்படி இருந்தா இந்த பாடல்லாம் எல்லா மைண்ட் செட்லயும் பாட மாட்டாங்க. அழகா போட்டிருக்காங்க. தப்பிய நல்லா இருக்கு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியா அமையாது. ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் சிரமப்படாத வகையில அருமையான முறையில் அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு மீண்டும் மனமார்ந்த நன்றி. காலதாமதம் காரியத்திற்கு கேடாகக்கூடாது. சந்திக்க வேண்டியவர்கள் விரைவாக சந்திக்கணும். நீங்க நிறைய பேசக்கூடிய திறமையாளர்கள் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது அப்புறம் சொல்றேன். ஆனா அதற்கு முன்பாக என்னுடைய காரணமான முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கக்கூடிய காரணத்தினால ஏற்கனவே மனைவி இருந்தால் என்ன, இரண்டாவதாக போனால்தான் என்ன, எப்ப போறோன்றது முக்கியம் இல்ல, இடத்தை எப்படி தக்க வச்சுக்கிறோன்றதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாது என்னுடைய காரணமான முருகப்பெருமானை பற்றி நினைக்கும் பொழுது இன்னும் ஒரு ஆசை சொல்லிடுறேன். சொல்லுங்க. பாட்டே இல்லாமப்பா மைக் கிட்ட போனா என்னம்மா நல்லா தான் இருக்கு மைக்கு. நான் என் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி பாடுறேன். சிவரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சேன், செவ்வரளி தோட்டத்திலே ஒன்று நினைச்சேன், செவ்வரளி தோட்டத்திலே ஒன்று நினைச்சேன்.
நிச்சயமாக அந்த பாராட்டுகள் ஒளிபெருக்கும் இசைக்கலைஞர்கள் தான் பேசுகிறோம். அம்மா நீங்க நல்லா பாடுறதுனாலதான் நாங்க நல்லா வாசிக்கிறோம். அதே காரியத்திற்கு கேடக்கூடாது, சந்திக்க வேண்டியவர்கள் விரைவாக சந்திக்கணும். இன்னைக்கு யார் யாரு காவலுக்கு போறோம் அப்படின்னா நான் முறை என்னுடைய 7 அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் வர்றான் இன்னைக்கு. அது மட்டும் அல்லாது எத்தனையோ உயிர் தோழிகள் இருந்தாலும் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய மணிமேகலை அவளும் வந்திருக்கிறோம். அவளையும் சந்திக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேர் இருக்கு. சந்தித்த மனம் விட்டு இந்த மனம் பேசணும் ஆசைப்படுறேன். ஆனா அதற்கு முன்பாக என்னுடைய காதல ஒரே ஒருவரை மட்டும் சொல்லிட்டு மாமா கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அவன் உனக்காக உள்ளம் அல்லவா அம்மம்மா தம்பி என்னை நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம்
சொந்தமின்றி வந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு ராமநாடகத்தில் ஓட்டு தம்பிகளின் உள்ளங்கள் நல்ல பாரதத்தின் நாட்டு தம்பிகளின் ஆளுங்கள் ராமநாடகத்தில் ஓட்டு தம்பிகளின் உள்ளங்கள் நல்ல பாரதத்தின் நாட்டு தம்பிகளின் ஆளுங்கள் அது பாசமன்றோ இது வேசமன்றோ அது பாசமன்றோ இது வேசமன்றோ இங்கு நான் காணும் வேசங்கள் குற்றம் அல்லவே நான் இது போன்ற வேசத்தில் வந்தேவில்லையே அம்மம்மா நம்பி என்னை நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவே தங்கையெனும் இளைய கழின்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அவள் கொண்டவனை பிரிந்து சென்று கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி கண்ணில் மெருக தீரை நின்ற துய கண்ணில் தெரிகிறது அந்த கொண்ட துய கண்ணில் என்று மனதில் தெரிகிறது கண்ணில் மெருக தீரை நின்ற துய கண்ணில் தெரிகிறது அந்த கொண்ட துய கண்ணில் என்று மனதில் தெரிகிறது அது நாடகமா இது நாடகமா அது நாடகமா இது நாடகமா அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவே இந்த ராஜபாட்டை ரங்கனுடைய அல்லவே அம்மம்மா நம்பி என்னை நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவே அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவே அம்மம்மா தம்பி என்னை நம்பி அவன் உன்னை வளர்த்தான் நன்றி 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 பாபா நாங்களாம் காலையில் போய் காவல் பார்க்குறோம். என்ன வர வாழ்க்கையை நினைச்சா எரிச்சலா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு வேற தூக்கத்தை வீட்டில் படுத்தா நின்ன வைக்கிறாங்க. இந்த நாடகத்தை வந்து பார்த்துட்டு படுப்போம்னு வந்திருக்கீங்க. அப்பா காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்க சொல்லியிருக்காங்க. காவல் கண்டுக்காத்து பார்க்கணுமா பள்ளியம்மா கூட காவல் முடிந்த நோய் துணையோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெட்டிக்காரங்க என்னம்மா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யார என்னம்மா மேல பாக்குற யாரைன்னு யோசிக்கிறேன். இப்ப வரிசையில் நிக்கிறாங்க. சரி நான் காதலிக்கிறேன்னு ஏமா இந்த வயசுல தாய் தகப்பன் சொன்னபடி வாழணும் கல்யாணம் பண்ணணும். ஏமா காதலிக்கிறேன்னு ஏதாவது கேட்குறீங்களா? எதுக்குமா கேட்க சொல்ற? உன் வயசுக்கு நீ காதலிக்காம இருந்தா ஏன் நான் காதலிக்கிறேன்னு கேட்பான். என்ன போன வாரம் பார்க்கல முடி பூன்னு இருந்துச்சு, இந்த வாரம் ரொம்ப வளைச்சிட்டீங்க. ஆமாங்க இருக்க உங்க இளமை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னம்மா வயசு எனக்கு என்ன 17 வயசு நடக்குது. 17 நான் போன வாரம் வரையில 15 தானே சொன்னேன். 17 கரெக்ட். இது எதுக்கு வயசை மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. உங்களுக்கு 17 அப்ப எனக்கு 16 நடிக்காத. நீங்க ஏங்க உங்களை உடவா நடிக்க நானு. ஏமா அப்படி பேசுற? நீ யார காதலிக்கிற? அவரை எப்படி மனதில் நினைச்சிருக்க சொல்லுங்க.
அவர் பார்க்க ஆளு கருப்பா இருப்பார். ஏன் கறி முட்டை போட்டிருக்காரோ? எந்த நேரமும் பாடிக்கிட்டே இருப்பார். பாடிக்கிட்டே இருப்பாருன்னா அவருக்கு முன்னாடி ஒரு சாமான் இருக்கும். எல்லாத்துக்கும் அப்படித்தாமா இருக்கு. அவனை நினைச்சு என் மனசு வளையோசை கடகடகடவன கவிதைகள் படிக்கிறது கொடுத்த காற்று வீசு. வளையோசை கடகடகடவன கவிதைகள் படிக்கிறது கொடுத்த காற்று வீசு. நானும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். ஆனா இளைஞர்களா முன்னாடி உட்காந்து நாடகம் பார்க்கறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் அந்த அந்த வயசுல இருந்து ஒரு பெரியவங்கெல்லாம் உட்காந்து முன்னாடி உட்காந்து இந்த நாடகத்தை பூரா பார்க்குறீங்க. நீங்க ஏன் பார்க்குறீங்கிற எனக்கு தெரியுது. எத்தனையோ நடிகர்களை நம்ம இந்த மேடையில பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்திருக்க நடிகர்கள் அந்த நடிகர்களுக்கெல்லாம் சரிசமமா இருப்பாங்களா இல்லையாங்கிறத சோதிக்கிற மாதிரி தான் முன்னாடி உட்காந்து பார்க்குறீங்க. உங்க பார்வையில இருக்கிற ரசனை பூரா எனக்கு தெரியுது. அது வேற இது வேற. எம்ஜிஆர் வேற, அஜித் வேற, சிவாஜி வேற, விஜய் வேற. அந்த மாதிரி நீங்க பார்க்கறதுக்கு தக்க உங்களுக்கு கொடுப்போம். என்ன இங்க 2 பேரும் உட்காந்து பார்த்தாங்க ஆளா காணா. இப்ப அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்த பொம்பளை ஆளுகளாம் ஏமா அப்படி தூங்குறீங்க? எந்திரிக்கமா எல்லாரும். ஏத்தா எந்திரிக்கலாம். கோயிலுக்கு
முன்னாடி நேர்த்தி கடனா வச்சிருக்கீங்க. அவ வந்தவன உசிப்பிடுவா. யாரு? அது உண்மைதான். உங்களுக்குலயே ஒரு ஆள் போட்டிருக்கு. இந்த உலகத்திலே பிரம்மனால் படைக்கப்பட்ட ஸ்பெஷல் ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட். அவளுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன். தெரியும். ரொம்ப நாளா நீங்க அப்படித்தான் இருக்கீங்கன்னு தெரியும். நேற்று நாளைக்கு வரவங்களோட உங்களை போட்டுக்கணும்ல, இன்னைக்கு மாத்தி போட்டுக்கிட்டாங்க. சரி சரி. அந்த அலை வரட்டும், எல்லாரும் ஒன்னா காவலுக்கு போய் காவல் பார்ப்போம். ஊராக புரிய
பாடு அடி நாடர ஜாரை எங்க ஜோடி உட்காரத்திங்க வச்சிங்க சொல்லி கொடுப்படி அடியே நாடர அடி கத்தரி பரோக்கோ சின்ன பைகிரி ஓ ஒட்டரிக்கு ஓட்டு நாய சுத்திக்கிறேன் அடி நாத காட்டுக்குள்ளே இங்கே தவுச்சு பட்டு சின்ன பையே ராவலீடா ஆத்த போட்டு எங்களுக்கு அரைரெண்டு புசுரடி அடி மாடி மேல மாடி வச்சு மாடல ஜன்னல் வச்சு கேட்டு பார்த்தாலே இரவ கொண்டாட்டி நீதாண்டி நெத்தியிலே நெத்தியில ஒட்டி வச்சு நெய் வரனே நெத்தியில ஒட்டி வச்சு நெய் வரனே அரை மத்தியான நேரத்தில் உத்தவரையிலே ஓ மனசுமன்ற பாத்திரையே உருத்துவரையிலே ஒரு அகரப்பு எழுதி பரமரகாயத்தை கட்டி ஒரு அகரப்பு எழுதி பரமரகாய ஆசகாட்டி தோசமிட்ட ஆப்படித்து உங்க அப்படியே தூக்கி கொண்டு ஆசவனாக சும்மா நிறுத்து. எதுக்கு அங்கங்க கை வைக்காத. பச்சைன்னு உனக்கு மானம் கிட்ட மகள் போத்துக்கும். அப்படியாடி முடிஞ்சு வச்சா அவங்களோட ஆசை, அவங்களுடைய ஆசை முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய ஆசையை பார்க்கணும்ல. எங்க பெட்டிக்கார பெட்டிக்கார என்னடி ஏய் சும்மா இரு, அங்க பார்க்காத. ஏய் கொண்டுடைய கொண்டு ஆடு ஆடுதான் நல்லா தானே இருக்கு. 4-5 துண்டை வச்சுட்டு வர முண்டை எலும்பிச்ச பழம் மாதிரி வச்சுட்டு முண்டை எடுவட்டம் பொடி பூடலி முண்டை